நம்ம விஜய் வந்து சொல்லுவாரு, "இல்லங்க, அவ எப்பவுமே உங்கள தப்பாவே நெனச்சது இல்லன்னும்போது", அதுக்கு வந்து சொல்லுவாரு, "பாத்தியா, இன்னைக்கு உன்ன கல்யாணம் பண்ணின்னு வந்தவரே உன்ன புரிஞ்சுன்னு இருக்கிறாரு. நான் வந்து உன் கூட பொறந்தவோ, உன்ன நான் புரிஞ்சுக்காதயே போயிட்டேனே காவேரின்னும்போது", அதுக்கு வந்து குமரன் வந்து சொல்லுவாரு, அழகா வந்து சொல்லுவாரு, "இந்த வீட்ல வந்து நீங்க 2 பேரும் எப்படி வளர்ந்து, எப்படி இருந்தீங்க? இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்க இவ்ளோ சண்டை போட்டுக்கிறீங்கன்னா, இது எல்லாமே என்னால தான்" என்று குமரன் வந்து சொல்லும்போது, இதுக்கு காவேரி வந்து அழகா சொல்லுவாங்க, "ஏன் மாமா நீங்க எல்லா பிரச்சனையும் நீங்களே எடுத்து போட்டுக்கிறீங்க? எங்க குடும்பத்துக்கோசரம் நீங்க எவ்ளோ பாடுபட்டீங்கன்னும்போது", அப்போ வந்து கங்கா வந்து காவேரி கட்டி பிடிச்சுன்னு அழங்க, அப்பாடா! ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 4 அக்கா தங்கச்சி இருந்தா, அந்த வீட்டுக்குள்ள சண்டையும், சிரிப்பும் எல்லாமே தான் இருக்கும். ஆனா, எப்பவுமே வீட்டுக்கு பெரிய பொண்ணு தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா, இந்த வீட்ல வந்து ஒரு சின்ன பொண்ணா காவேரி இருந்துக்குன்னு, இந்த குடும்பத்தையே கட்டி ஆள்றான்னா, அது வேற விஷயம் தாங்க. அப்ப வந்து கங்காவும், காவேரியும் அழும்போது, நம்மளுக்குள்ளேயே இந்த கதைக்குள்ள ஒரு இன்வால்வ் ஆயிடுறாங்கங்க. உங்களுக்கு இந்த அக்கா தங்கச்சியோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் 4 அக்கா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ்.